நீண்ட ஆயிலும் நிறை செல்வம் பெற்று வாழ என் அன்னையின் திருவடியை வணங்கி பேரருள் புரியும் என் அன்னையின் மாதமாகிய கருணை கடலாகிய இருக்கின்ற கற்க கடக மாதம். இந்த மாதம் கற்க கடக மாதம் என்பது ஆடி மாதம். ஆடி மாதம் என்பது ஆதியும் அந்தமும் இல்லாத மாதம். ஆடி மாதம் என்பது அற்புதமாத மாதம். அது மட்டும் இல்லைங்க, இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய கருவுக்கும் கருவாக விளங்கக்கூடிய ஜோதிடத்துறையில் காலபுருஷனுக்கு 4ஆம் இடமாக இருக்கக்கூடிய கரு. அதனால தான் அது கருணையில் கற்க கடக மாதமாக நம் முன்னோர்கள் வைத்திருக்காங்க. இந்த ஆடி மாதத்தினுடைய 12 ராசிக்குரிய பலன்களை பற்றி முதலில் பார்ப்போம். அடுத்த ஆடி மாதத்தினுடைய சிறப்பும், ஆடி மாதத்தினுடைய வணங்குவதனுடைய சிறப்பும், அம்பிகையினுடைய அருளும் அதை பற்றி பிறகு உங்களுக்கு தெளிவாக பதிவு செய்ய வருகின்றேன். இப்போது மாதாந்திர ஜோதிட நிர்வாகத்திற்கும் பிழைத்தமிழ் நிர்வாகத்திற்கும் ஏனைய எல்லோருடைய சேனல் நிர்வாகத்திற்கும் என் கண்மணியாக திகழ்கின்ற நேயர் பெருமக்கள் அனைவருக்கும் பாதம் தொட்டு வணங்கி என் பிராட்டியை வணங்கி இந்த ஆடி மாதத்துடைய பலனை பற்றி இப்போது நம்மோதும் பதிவு செய்ய விரும்புகிறேன். அடுத்து நாம் காண இருப்பது கற்க கசடர கற்பைன்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா, அதை கற்க தான் அதில் வந்துருதோ. கற்கடேஸ்வரரை கும்பிடக்கூடியவர்கள் கற்கடேஸ்வரர், அதனால தான் கற்கடேஸ்வரர் கும்பிடக்கூடியவர், கருணையில் அம்பிகையை கும்பிடக்கூடியவர். இந்த மாதத்தில் இந்த தமிழ் மாதத்தில் ஆணியோட முடிஞ்சு தட்சநாயத்துக்கு வழிவகுத்து கொடுக்கக்கூடியவர், தட்சநாயத்துக்கு வழிவகுத்து கொடுக்கக்கூடியவருடைய கடக ராசி நேயர்களுக்கு அப்பா கடந்த காலங்களில் நீங்கள் பட்ட கஷ்டம், கடந்த காலங்களில் நீங்கள் தேக்கப்பட்ட இடம், கடந்த காலந்த எல்லா வகையான துன்பமும் துயரமும் எங்கே போய் நின்றுச்சு இல்லைங்களா? எந்த திங்கிங் இல்லை, என்ன பேசுறது, என்ன செய்கிறது, என்ன வேலை செய்கிறது, வீட்டில் என்ன செய்கிறது, குழந்தைகள்கிட்ட என்ன பண்ணுறது, ஒரு திங்கிங் இல்லாமல் ஆராய்ச்சியிலே இருந்திருப்பீங்க, பொருளாதார வீழ்ச்சியிலே இருந்திருப்பீங்க, பணப்புழக்கமே இல்லாமல் இருந்திருப்பீங்க. எல்லா கெட்ட நேரமும் கலைந்து இப்போது ஒரு அற்புதமான நேரம். பொதுவாகவே ஆடி மாதம் கடகராசிக்கு நிச்சயமாக 12 ராசியில் கடகம்தான் ஒரு சிறப்பானதாக இருக்கும். இந்த ஆடி மாதம் ஆடிதம் கடகம், கடகம்தான் ஆடி. முதலே நான் சொல்லியிருக்கிறேன். அப்படிப்பட்ட கடகத்திற்கு இந்த ஆடி மாதம் உங்கள் வீட்டில் தான் பிறக்குது. ஆடி மாதம் பிறக்கிறது உங்கள் ராசிநாதன் தான் பிறக்கிறார். யார்? அம்பிகை பிறக்கின்றார். அப்போ இந்த மாதத்தில் நிச்சயமாக 7.5 சனியெல்லாம் முடிஞ்சிருச்சு. உங்களுடைய லக்கணத்தை மட்டும் கவனமாக போகுது. மகர லக்கணம் கும்ப லக்கணம் அறவே கூடாது. கடகராசிக்கு மகர லக்கணம் கும்ப லக்கணம், கடகராசிக்கு ராகு சம்பந்தப்பட்ட திசாபக்தி, கடகராசிக்கு கேது சம்பந்தப்பட்டது, சனி சம்பந்தப்பட்டது மட்டும் இல்லாமல் இருக்கிறவங்க நிச்சயமாக புதிய தொழில் கூட நீங்கள் ஆரம்பிச்சுக்கலாம். கடகராசிக்கு ராகு கேது சனி சம்பந்தப்பட்டது தான் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். ப்ராக்டிக்கலாக ஐயா சொல்கிறேன், கேட்டுக்கோங்க. விருச்சிக லக்கணம், கடக லக்கணம், மீன லக்கணம், இந்த 3 லக்கணத்துக்கு ராகு கேது கொடும் பாவி, கீரி பாம்புன்னு சொல்லுவேன் நான். அந்தளவுக்கு கொண்டு எடுத்துரும். பாருங்கள், நீங்கள் ஒவ்வொரு ஜாதகத்தில் எடுத்து பாருங்கள், தெரியும் உங்களுக்கு. ஐயா சொல்கிறது கரெக்டாக இருக்கும். சும்மா அதை படித்தோம் இதை படித்தோம் யூடியூப்பில் படித்தோம் ஃபேஸ்புக்கில் படித்தோம் அந்த ஆராய்ச்சிக்கு இங்கே தேவையில்லை. பாம்பு கிரகம் இது ஒளி கிரகம், அது நிலக்கிரகம். அதனால் அந்த கேரக்டர் மாறுது. அப்போ ஒரு மனிதனுக்கு நடக்கும்போது, ஒரு ஜாதகத்தில், ஒரு ஜோதிடத்தில் ஒரு ஜனன ஜாதகத்தில் நடக்கும்போது கஷ்டம்தான். அப்போ ராகுக்கு அடுத்து குரு வருவார்ல, அப்புறம் சனி தேசியில் ராகு புத்தி, அதுக்கடுத்து குரு வருவார்ல, அப்போ அவர் நல்லதை கொடுப்பார்ல. அப்படித்தான் நம்ம மேற்கொண்டு நம்ம போகணுமே தவிர அந்த ஆராய்ச்சியில் இருந்தால் அது ரொம்ப கஷ்டம். அந்த ஆராய்ச்சியில் இருந்தால் அது ரொம்ப கஷ்டம். நடக்கட்டும், அப்புறம் பார்த்துக்குறோம். அஷ்டமத்து சனியே நம்ம தள்ளி விட்டோம். அஷ்டமத்து சனி 12 ராசியில் கடகத்துக்கு மாதிரி அஷ்டமத்து சனி எதுக்கும் கிடையாது. அப்படிப்பட்ட சனியவே நமக்கு தண்ணி காட்டி விட்டோம். ஆனால் இனிமேல் வரக்கூடிய காலம் கடகராசிக்கு மிக அற்புதமாக என்ன செய்யணும்?
உங்களுக்கு வேண்டிய தானியங்கள், உங்களுக்கு வேண்டிய வெள்ளை சம்பந்தப்பட்ட பொருள், மீன் சம்பந்தப்பட்டது, கடல் சம்பந்தப்பட்டது, நீர் சம்பந்தப்பட்ட அனைத்து வேலைகளும், வெளிநாடு, உள்நாடு, வெளிநாடு மாற்றம் கண்டிப்பாக கடக லக்கணம், கடகராசி, விருச்சிக லக்கணம், விருச்சிக ராசி அப்ராடுக்கு டியூ டு அப்ராடுக்கு 90% எலிஜிபிலிட்டி, 90% எலிஜிபிலிட்டிங்க. கண்டிப்பாக போய் ஆகணும். போயிட்டு அது சந்திர தேசம் நடந்தால் ஒன்றும் சொல்லவே வேண்டாம். சந்திர தேசம் தான் சொல்லவே வேண்டாம். விருச்சிக லக்கணம் கடகராசி பூரா வெளிநாடு தான். கடக லக்கணம் விருச்சிக ராசி பூரா வெளிநாடு தான். ஜல சம்பந்தப்பட்ட பூரா அப்ராடு கண்ட்ரியில் தான் இருக்கணும் மேக்ஸிமம். மற்ற இதுலேயும் இருக்குது, மற்றவங்களுக்கு தசாபத்தி வரும்போது இருக்குது. அப்படிப்பட்ட கடகராசிக்கு மேற்கண்ட தொழிலில் கவனமாக வச்சுக்கோங்க. தானியங்கள், அதே மாதிரி சித்த டாக்டர், தானியங்கள், வெளி வாழ்க்கை, சப்மெரின் கப்பலில் போகிறது, 6 மாதம் போயிட்டு 6 மாதம் வர்றதும், வெளிநாட்டுக்கு போகிறது, அந்த மாதிரி ஏற்றுமதி, டெக்ஸ்டைல்ஸு, துணி வைக்கிறது, கெட்டுப்போகாத தொழில், பழங்கள்லாம் வேண்டாம். பழங்கள்லாம் வாங்காத கெட்டுப்போகிறதுக்கு டெக்ஸ்டைல்ஸ் இருக்குது. அந்த மாதிரி தொழில் எடுத்து நடத்தினால் அதை மட்டும் ஏஜென்ட் மூலமாக கூட நீங்கள் நடத்தலாம். புதிய தொழிலை கண்டிப்பாக இந்த சனி, இன்னொரு முக்கியமான கடகராசிக்கு இன்னமும் ஒரு சந்தோஷமான செய்தி, சனி ஏற்கனவே உங்களுக்கு கடகத்துக்கு, விருச்சகத்துக்கு, மீனத்துக்கு சனி வக்கரத்தினால மிக அற்புதமான பலனை கொடுக்கும் என்பதில் ஆணித்தரமான உண்மை. ஏன்னா அவங்களுக்கு தான் கொடும் பாவி. நான் வக்ரம்னா என்ன சொல்கிறேன், பின்னோக்கி நகர்வது. அப்போ வக்ரம்னா என்ன, கெட்டவங்களுக்கு நல்லதை கொடுக்கும், நல்லவங்களுக்கு கெட்டதை கொடுக்கும். அப்போ கெட்டவங்க நல்ல, இப்போ நம்ம கடகத்தை பற்றி பேசுகிறோம். அப்போ கடகத்தை பேசும்போது நான் கெட்டவங்க, சனிக்கு அவர் கெட்டவர், அப்போ நல்லது கொடுக்கும்ல, நிச்சயமாக கொடுக்கும். வடக்கு முகமுள்ள அம்மன் வழிபாடு, பெருமாள் வழிபாடு கண்டிப்பாக புதனுக்கு உரிய, அதாவது அதில் இருக்கக்கூடிய நட்சத்திரம் புனர்பூசம், பூசம், ஆயில்யம். புனர்பூசம் குரு வழிபாடு, பூசமும் குரு வழிபாடு, புனர்பூசம், பூசம், ஆயில்யம், வாராகியை நம்ம கும்பிடுங்க, வாழ்க்கையில் வெற்றியை பெறுங்க. வரக்கூடிய இந்த ஆடி மாதம் உங்கள் மாதத்தில் உங்கள் ராசியில் பிறப்பதனால் ஒரு மற்றற்ற மகிழ்ச்சியோடு எடுத்து பிரார்த்தனைக்கு முக்கியத்துவத்தை கொடுத்து நீங்கள் செய்தால் நிச்சயமாக கடகராசி மிக அற்புதமான ராசியாக இந்த மாதத்துக்குரிய ராசி, உங்களுக்குரியது 17/7/2026 வரக்கூடிய வெள்ளி, ஆடி வெள்ளிலே வரக்கூடிய ராசி. அப்போ ஆடி வெள்ளியில் அம்பிகை வழிபாடை கம்பிட்டு நிச்சயமாக அம்பிகை சாதாரண பிரார்த்தனை, சாதாரண அவருடைய பாராங்கல்ல விட்டால் நிச்சயமாக ஒரு அற்புதமான மாதமாக மாறும் ஆடி. மறந்துடாதீங்க, கடந்த காலம் 7.5 விட, கடந்த காலம் அஷ்டமி திச்சையை விட இப்போது தசாபுத்தி உங்களுடைய லக்கணத்தை மட்டும் பார்த்துக்கிட்டா கடகராசி மிக உச்சத்தை தொடும் என்பதில் மாற்று கருத்து அல்ல.